வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் பயிற்சி 3.2ல் 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனாக இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 4வது கணக்கு. ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. அப்பூங்காவின் சுற்றளவு 200 மீட்டர் எனில் அதன் நீளம் மற்றும் பரப்பளவு காண்க. ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் நீளங்கிறது L, அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக இருக்குது. இப்போ நீளம் எவ்வளோதுன்னு சொல்லியிருக்காங்க, அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 14 + அகலம், அப்போ 14 + B. அகலத்தை நம்ம என்ன சொல்லுவோம், பிரெத்துன்னு சொல்லுவோமா, அதனால் பின்னு போட்டுக்குவோம். இதுதான் அந்த லைனுக்கு அர்த்தம். நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. அதுதான் இது. இந்த நீளம் 14 மீட்டர் ப்ளஸ் அகலம். இப்போ அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. இதை வச்சுட்டு நம்ம நீளம் பரப்பளவு கண்டுபிடிப்போம். நீளம் மற்றும் பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. நீளம் மற்றும் பரப்பளவு. இது என்னது, செவ்வகமா, அதனால் செவ்வகத்தின் சுற்றளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 200 மீட்டர். செவ்வகத்தின் சுற்றளவு 200 மீட்டர். அந்த பூங்கா செவ்வகத்தின் சுற்றளவு 200 மீட்டர். அப்போ செவ்வகத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு 200 மீட்டர். இப்போ செவ்வகத்தின் சுற்றளவோட ஃபார்முலா என்ன, அதை எடுத்து இங்கே எழுதிக்குவோம். 2 × L + B ஈக்குவல் டு 200 மீட்டர். ஓகேவா? இந்த எல்லுக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை சப்ஜெக்ட் பண்ணுவோம். 14 + B, இந்த B வரை எடுத்து எழுதணும். இது எல்லுக்குள்ளது ஒன்று தான் அந்த 14 + B. தனியாக இங்கே ஒரு B இருக்குல்ல, அதையும் எடுத்து போடுவோம். B ஈக்குவல் டு 200. இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். 2 × 14 + B இருக்குல்ல, இந்த 2B இருக்கனால இங்கே 2B போட்டுடலாம். 200. இப்போ இந்த 2 இங்கே இருக்குல்ல, இந்த 2 இந்த சைடு ரைட் சைடு போகும்போது டிவைடில் போயிடும். 14 + 2B ஈக்குவல் டு 200/2. இப்போ இதை அடித்தோம்னா 100. 2ஆல் 200 வகுத்தோம்னா 100. அப்போ 14 + B, 14 + 2B ஈக்குவல் டு 100. இந்த 14 இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும்னா மைனஸில் வரும். ரைட் சைடு வரும்போது இங்கே ப்ளஸில் இருக்குது, இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்கும், 2B ஈக்குவல் டு 14, 100 - 14, சாரி 100 - 14. அதை ரெண்டுத்தையும் கழித்தோம்னா 2B ஈக்குவல் டு 86. இதை கழித்தோம்னா 86. B ஈக்குவல் டு இந்த 2 இங்கே மல்டிபிளில் இருக்கனால இங்கிட்ட வரும்போது டிவைடில் வந்துடும். 86/2. B ஈக்குவல் டு 86 2 அடித்தோம்னா 86 2ஆல் வகுத்தோம்னா எவ்வளவு, 8ல் எத்தனை 2 இருக்குது, 4 2, 6ல் 3 2, அப்போ 43. பிரெத் எவ்வளவு, 43 மீட்டர். ஓகே, 43 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ L ஈக்குவல் டு நம்ம ஒரு இது எழுதி வச்சுருந்தோம்ல, 14 + B. அந்த இடத்துல நம்ம பிக்கு பதிலாக அதை சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இந்த எழுதியிருக்கோம்ல, இந்த அதை எடுத்து எழுதிக்கிட்டு 14 + Bக்கு பதிலாக எவ்வளவு கொடுக்கணும், 43. ஓகேவா? இதை கூட்டினோம்னா எவ்வளவு வரும், 57.
57 மீட்டர். இப்போ நம்ம வந்து எல்லும் கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சுக்கிட்டு செவ்வகத்தின் பரப்பளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு கொஷினில் கேட்டிருக்க மாதிரி செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். செவ்வகத்தின் பரப்பளவு A = L × B சதுர அலகுகள். A = L என்ன B என்னன்னு நம்ம பார்த்துக்குவோம். Lயும் Bயும் வந்து L வந்து 57 மீட்டர், B வந்து 43 மீட்டர். இது ரெண்டுத்தையும் அங்கே எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுவோம். 57 L × 43 ஓகேவா ஈக்குவல்ட்டு இது ரெண்டையும் பெருக்குவோம். 57 × 43 இது ரெண்டையும் பெருக்கணும்னா 7 3 21 மேலே 2 5 3 15 1 2 கூட்டினோம்னா 17 4 28 8 மேலே 2 4 5 20 22 இது அப்படியே ஆட் பண்ண 1 15 மேலே 1 4 இதை கூட்டினோம்னா 4 இந்த 2 அப்படியே போட்டோம்னா 2451 சதுர மீட்டர். 2451 சதுர மீட்டர். இதான் வந்து செவ்வகத்தின் பரப்பளவு. கொஷினில் கேட்ட மாதிரி லென்த்தும் பரப்பளவும் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்